வணக்கம் செல்லிக்குட்டிகளா, நான் உங்கள் சாந்தி சரவணத்தை. இன்னைக்கு நான் கதை சொல்லிகள் என்ற புத்தகத்தில் கன்னிக்கோயில் ராஜா மாமா எழுதின கதையிலேருந்து தான் ஒரு கதை சொல்ல போகிறேன். கதையோட தலைப்புக்காக ஒரு க்ளூ. பூ பூவா பறந்து போகும் பட்டு பூச்சி அக்கா, நீ பல பலன்னு போட்டிருப்பது யாரு கொடுத்த சொக்கா? ஹாய் குட்டீஸ், கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாம், வண்ணத்து பூச்சிகள். வட்டம் போட்ட வண்ணத்து பூச்சிகள் கதையை தான் நாம் இன்றைக்கி கேட்க போகிறோம். இனியாவோட அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. புது ஸ்கூலில் அப்பா சேர்த்து விட்டுருந்தாங்க. ஜன்னல் ஓரமாக சீட்டு கிடச்சோடனே இனியா ஜாலியாக அந்த கிரவுண்டை பார்த்துட்ருக்காங்க. பெரிய கிரவுண்டு, நிறைய மரம், இதெல்லாம் பார்த்தோன்னே இனியாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ணா அண்ணா, எனக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பச்சைக்கிளி கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு அவங்களோட அண்ணன் கீழே வந்த உடனே சொல்கிறா. மித்ரன் வந்து ஆமாம் ஆமாம், நானும் ஒரு மரங்குத்தியை பார்த்தனே அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அது 3 floors உள்ள ஸ்கூலு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இனியாவோட வகுப்பு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் மித்ரனோட வகுப்பு. முதல் நாள்லேயே அந்த ஸ்கூல் அவங்க 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அது இல்லாமல் புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கர ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. நியூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டாங்க. ஜாலியாக இருந்தது. ஈவினிங் அம்மா வந்தோடனே அம்மா கிட்ட ஸ்கூலில் நடந்தது எல்லாமே 2 பேருமே சொல்கிறாங்க. அம்மா அம்மா, இன்னைக்கு யாழினி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் அப்படின்னு அவங்களோட அனுபவங்கள் எல்லாம் இனியா சொல்லிகிட்டே வரா. அம்மா அப்படின்னு கூட்டிகிட்டே வராங்க. உடனே மித்ரன், அம்மா அம்மா, இன்னைக்கு பூரி செஞ்சு தரீங்களா? சரிப்பா அப்படின்னாங்க அம்மா. அம்மா அம்மா, எனக்கு கொண்டக்கடலை வேணுமா அப்படின்னாங்க இனியா. அப்படின்னு மறுநாள் காலையில் பள்ளிக்கு வேக வேகமாக ரெடியாகிறாங்க. தமிழ் ஆசிரியர் வந்து குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா அவர்கள் எழுதிய கத்தி கப்பல் பாடலை எப்படி பாடணும்னு சொல்லி கொடுக்குறாரு. பாடியும் காமிக்கிறாரு. எல்லா பசங்களும் அதே மாதிரி பாடுறாங்க. இனியா பாடிட்டே ஜன்னல் பக்கம் பார்க்கும்போது அங்கே சின்ன சின்னதாக வளர்ந்த இந்த மரத்துக்கு 2 பட்டாம்பூச்சி ஒன்றோட ஒன்று மேலே கீழே மேலே பில்லு அப்படின்னு பறந்து பறந்து விளையாடிட்டு இருக்கு. எல்லாரும் பாடத்தை கவனிச்சிட்டு இருந்தா இனியா மட்டும் அந்த பட்டாம்பூச்சியே பார்த்துட்ருக்கா. அந்த மரக்கிளையில் இப்படியும் அப்படியும் விளையாடிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கு. இனியா அப்படியே பறந்து 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 இனியா இருந்த ஜன்னல்கிட்டேயும் வந்துடுச்சு. அது வர தூரமாக பட்டாம்பூச்சியை பார்த்துட்டு இருந்த இனியா கிட்ட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அட, இந்த பட்டாம்பூச்சின்னா இவ்வளோ அழகாக இருக்குது பாரு அப்படின்னு பக்கத்தில் இருந்த யாழினியை கூப்பிட்டு காமிக்கிறான். யாழினியும் பார்க்குறான். ரெக்கையை பாரு, எவ்வளோ வண்ணமாக இருக்குது. எனக்கு மட்டும் இது கிடைச்சா வீட்டுக்கு கொண்டு போய் வளர்க்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான். பட்டாம்பூச்சி கூட வளர்க்கலாமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இனியா கேட்க, உனக்கு தெரியாதா? எல்லாத்தையும் வளர்க்கலாம். அதுக்கு சாப்பிட என்ன பிடிக்குமோ அதை வாங்கி போட்டால் அதுவும் மகிழ்ச்சியாக சாப்பிட்டுட்டு நம்ம கூடவே இருக்கும் அப்படின்னு யாழினி சொன்ன உடனே, அப்பப்போ எங்கள் அண்ணன்கிட்ட சொல்லலாம், அவன் நமக்கு பிடிச்சு கொடுப்பான், அதில் ஒன்று உனக்கு ஒன்று எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம சாப்பிட்ற நேரத்துக்கு பட்டாம்பூச்சி பறந்து போயிடுச்சுன்னா அப்படின்னு யாழினி கேட்க, இல்லை, நான் காலையிலேருந்து பார்த்துட்ருக்கேன், அது அந்த மரத்துக்கிட்ட தான் இருக்குது, அது பறக்கலாம் பறக்காது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிக்கிட்டே இருக்காங்க. உணவு இடைவெளியும் வந்துடுச்சு. அப்போ வந்து இனியமும் யாழினியும் வேகமாக வெளியே வந்துட்டு, அண்ணா அந்த பட்டாம்பூச்சியை காலையில் அம்மா உனக்கு மோர் கொடுத்தாங்கல்ல, அந்த பாட்டிலை வாஷ் பண்ணிவிட்டு இதில் பிடிச்சி கொடுண்ணா அப்படின்னு. என்னது, பட்டாம்பூச்சியா, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, அண்ணா நானும் யானையும் பட்டாம்பூச்சி வளர்க்க போகிறோம், நீங்கள் அதை பிடிச்சி இந்த பாட்டிலில் போட்டு கொடுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே கலகலன்னு சிரிக்கிறான் மித்ரன். இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு புரியாமல் இனியா கேட்கும்போது, உங்கள் அண்ணாவை நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுறாரு, நம்ம என்ன ஜோக்கா சொல்கிறோம் அப்படின்னு யாழினி சொல்கிறாங்க. உங்கள் 2 பேர் ஆசையை நினச்சேன், அதனால் சிரித்தேன். என்னென்ன சொல்கிற, எங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க இனியா. பட்டாம்பூச்சிங்க சுதந்திரமாக பறக்கக்கூடியது, அதை பிடிச்சி தப்பா நீங்கள் அதை ஒரு பாட்டிலில் போட்டு அடைச்சி வளர்க்கலான்னு சொல்கிறது தப்பு தானே. உங்களை ஒரு அறையில் பூட்டி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் வளர்வீங்களா? சோகமாக இருக்க மாட்டீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு மித்ரன் சொன்னோன்னே உடனே ஆமா இல்லை அப்படின்றாங்க இனியா. சரி, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஏற்கனவே நம்ம என்ன பண்ணுறோம், பறவையை பிடிச்சி வைக்கிறோம், மீனுங்களை பிடிச்சி வைக்கிறோம். ஆனால் நம்ம சந்தோஷத்துக்காக வளர்க்குறோமே தவிர அதுங்க சந்தோஷமாக இருக்கா? அது சுதந்திரமாக இருந்தால் தானே அது சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னோன்னே கொஞ்ச நேரம் யோசித்த 2 பேரும், அண்ணா சாரிண்ணா, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு, பட்டாம்பூச்சிலாம் பிடிக்க வேண்டாம், அதை இப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு பட்டாம்பூச்சிகளை வளர்க்கணும்னு தோணுச்சுன்னா
செடி வைங்க. செடி வச்சிங்கன்னா பட்டாம்பூச்சி அப்படியே சுற்றி சுற்றி வரும். அது இல்லாமல் வண்டு, தேனீ, குளவி எல்லாமே பூச்சிகளும் வரும். அது வந்து பசியை மட்டும் போக்கிக்காமல் மகரந்த சேர்க்கையும் செய்யும் அப்படின்னு மித்திர வரிசையாக சொல்லிகிட்டே வரான். ஆமாண்ணா, நீ சொல்கிறது சரிதான். நான் இன்னைக்கு அப்பா கிட்ட சொல்லி நம்ம பக்கத்து வீட்டில் வந்து வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல செடியெல்லாம் வளர்க்க போகிறேன் அப்படின்ற இனியா. அப்படி வளர்கிற செடியில் நானும் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு யானை சொல்ல 2 பேருமே பேசிக்கிட்டு அந்த பக்கம் போகும்போது நம்ம பட்டாம்பூச்சி வழக்கம் போல் அவங்கள வட்டமடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாந்தி சரவணன். பாய்.